நீங்கள் கூறியது போன்று தேசிய நூலகம் இதுவரைக்கும் பல விடயங்களை மேற்கொண்டிருக்கிறது, பல செயற்திட்டங்களை, பல கட்டமைப்பு ரீதியான விடயங்களை மேற்கொண்டு வருகிறது. எதிர்காலத்தில் எப்படியான சேவைகள், எப்படியான திட்டங்களை முன்னெடுக்க காத்திருக்கிறீர்கள்? உண்மையாகவே தேசிய நூலகத்தை பொறுத்தவரையில் இன்று நூலகத்துறை என்பது மாற்றம் அடைந்து கொண்டு வருகின்றது. ஆரம்பத்திலே நூலகங்களை நாங்கள் நூலகங்கள் என்று அழைத்தோம். பின்னர் இந்த நூலகங்களை நாங்கள் தகவல் நிலையங்கள், இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் என்று நாங்கள் அழைத்தோம். தற்போதைய நூலகங்களை நாங்கள் நாலேஜ் சென்டர்ஸ், அறிவு மத்திய நிலையங்கள் என்று அழைக்கின்றோம். எதிர்கால நூலகங்கள் கல்ச்சரல் சென்டர்ஸாக மாற இருக்கின்றன, கலாச்சார மத்திய நிலையங்கள். அது ஒரு புறம். அடுத்த விடயமாக நூலகங்களை பொறுத்தவரையிலே நூலகங்கள் இன்றொரு பரிணாம மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உலகத்திலே இந்த ஐசிடியின் வளர்ச்சியின் காரணமாக நூலக வளங்கள் என்பது மாற்றமடைந்து கொண்டு வருகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் எதிர்காலத்திலே தேசிய நூலகத்தின் சேவைகளை தேசிய நூலகத்தின் முன்ற வெளியில் விளங்காமல் அதனை விரிவுபடுத்துவதற்காக வேண்டி பல திட்டங்களை நாங்கள் செய்து வருகிறோம். குறிப்பாக டிஜிட்டல் லைப்ரரி என்ற அந்த பிளாட்ஃபார்முக்கு நாங்கள் செல்ல வேண்டியிருக்கின்றது. எதிர்காலத்திலே நூலக வளங்களை டிஜிட்டல் லைப்ரரி, அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த காப்பிரைட் லோவுக்கு உட்படாத வகையிலே, அந்த லோவை வயலேட் பண்ணாத வகையிலே டிஜிட்டல் கலெக்ஷன் ஒன்றை நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. என்னுடைய அடுத்த கேள்வியும் அதனோடு இணைந்தான ஒரு கேள்வியாக இருக்கிறது, அதனை நான் கேட்டு விடுகிறேன். குறிப்பாக இப்போது இந்த நவீன உலகத்தினுடைய இந்த கணினிமயமாக்கல் அல்லது இப்போது இருக்கின்ற சோஷியல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளங்களுடைய வளர்ச்சி, அதனுடைய அபாரமான வளர்ச்சி என்பதெல்லாம் இந்த நூலகம், ஒரு நூலகத்தினுடைய கட்டமைப்பை மீறி அனைத்தும் இப்போது கையடக்க தொலைபேசிகள் வந்துவிட்டது. ஆடியோ ரீடிங் என்று சொல்வார்கள். புத்தகங்களை நாங்கள் வாசிக்க தேவையில்லை, யாரோ ஒரு வாசிப்பார், அவங்க காதில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அல்லது புத்தகங்களை கையடக்க தொலைபேசியில் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிரதிகள் எல்லாம் அப்படியே பிடிஎஃப் செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது. இந்த விடயங்களோடு நீங்கள் ஒரு நூலக ஆவண காப்பாளராக இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் வளமை போன்று செய்து வந்த அந்த பாரம்பரிய விடயத்திற்கும் இதற்கும் இடையிலான ஏற்படுகின்ற வேறுபாடுகள் எப்படி இருக்கிறது, அதை எப்படி சமாளிக்கிறீர்கள், அதற்கான அடுத்த கட்டமாக என்ன விடயங்களை திட்டமிட்டிருக்கிறீர்கள்? உண்மையாகவே நூலகத்துறை அல்லது நூலக சாதனங்கள் பரிமாற்றம் அடைகின்ற போது கூட வாசிப்பின் தன்மையில் மாற்றங்கள் ஏற்பட்டில்லை என்று நான் குறிப்பிட வேண்டும். என்னென்றால், வாசிப்பை நாங்கள் பிரதானமாக 3 விடயமாக நோக்குகின்றோம். ஒன்று ரீடிங் ஃபார் சர்வைவல், அடுத்தது ரீடிங் ஃபார் லெஷர், அடுத்ததாக ரீடிங் ஃபார் லேர்னிங். இந்த ரீடிங் ஃபார் சர்வைவல் என்பது ஆரம்ப கட்டமான அடிப்படையான வாசிப்பு. அடுத்ததாக ரீடிங் ஃபார் லெஷர். இந்த ரீடிங் ஃபார் லெஷர் என்பது நாங்கள் பொழுதுபோக்குக்காக வாசித்தல். அடுத்ததாக ரீடிங் ஃபார் லேர்னிங், இது எங்கள் கற்றல் நடவடிக்கைக்கு வேண்டி எங்களுடைய மேலதிக அறிவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வாசிப்பது. இந்த ரீடிங் ஃபார் லெஷர் என்பதற்கான வாசிப்பு சாதனங்கள் மாற்றம் ஏற்படுவதுமில்லை, மாற்றம் ஏற்பட போவதுமில்லை என்று தான் நினைக்கின்றேன். என்றால், ஒரு புத்தகத்தை எடுத்து கையால் வாசிக்கின்ற அந்த இனிமையை நாங்கள் நிச்சயமாக ஒரு டிவைஸின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பத்திரிகையை நாங்கள் கையால் எடுத்து வாசிக்கின்ற போன்ற அந்த ஒரு இனிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ரீடிங் ஃபார் லெஷர் என்பது பெரும்பாலும் மாற்றமடையாத காணப்படும் என்பதை எதிர்பார்ப்போம். ஆனால் இதன் விகிதாசாரம் மாற்றம் அடையலாம். அதே நேரம் ரீடிங் ஃபார் லேர்னிங் என்பது அது கற்றல் நடவடிக்கை சம்பந்தப்பட்டது. அது அந்த விடயம் எதிர்காலத்திலே 100க்கு 100% மாற்றமடைய வாய்ப்பு இருக்கிறது. என்னென்னு சொன்னால், இயல்மயமாக்கப்படலாம். அதாவது தொலை மூலமாக கல்வி நடவடிக்கை மேற்கொள்ளும் அல்ல, நூலகங்கள் அவர்களுடைய நூலக சாதனங்களை, அறிவியல் சாதனங்களை ஆன்லைன் மூலமாக அல்லது இன்னொரு சாஃப்ட்வேர்கள் மூலமாக அவர்களுக்கு வழங்குகின்ற போது அவர்களுக்கு அதனை வாசிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்திலே டிஜிட்டல் ரீடிங் அல்லது அந்த விடயங்கள் பொருத்தப்படலாம். ஆனால் இங்கே இவ்வாறான ஒரு மாற்றம்
ஏற்பட போகிறது. ஆனால் நூலகங்கள் மவுசு இங்கே குறைய போகுமா என்றால் குறையாது என்பதுதான் என்னுடைய இருக்கும். பல்கலைக்கழக நூலகங்களாக இருக்கலாம், மேனைய பொது நூலகங்களாக இருக்கலாம், நூல் எழுதுகின்ற நூலாசிரியர்கள் புக்கை பிரிண்ட் பண்ணுகின்றார்கள். அந்த ட்ரெண்ட் கூட இலங்கையை பொறுத்தமற்று கூட மாற்றமடையவில்லை. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவிலே நான் நினைக்கிறேன் நியூஸ் வீக் சஞ்சிகையில் பத்திரிகை ஒன்லைன் வேர்ஷனுக்கு போய்விட்டு திரும்பவும் அவர்கள் வந்திருக்கிறார் பிரிண்டட் வேர்ஷனுக்கு. கிட்டத்தட்ட 100-150 ஆண்டுகளுக்கு பழமையான அந்த பத்திரிகை ஆன்லைன் வேர்ஷன் சென்றார்கள், திரும்ப வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அதனை அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டில் கூட அதனை சகித்து கொள்ள முடியாது என்றால் இலங்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட போவதில்லை. அது ஒரு விடயம். ஆனால் நூலகர்களை பொறுத்த மட்டிலே அல்லது நூல் தொடர்பட்ட நிறுவனங்களை பொறுத்த மட்டிலே இந்த மாற்றத்துக்கு உட்பட்ட வகையிலே அவர்களுடைய வெளியீடுகளை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டிய தேவைப்படுகின்ற. உதாரணமாக நீங்கள் ஒரு பிரிண்டட் புக்கை வெளியிடுகின்ற போது அதன் ஒரு PDF கோப்பியை வைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு விற்பனை காலம் பின்னால் சரி அதனை நாங்கள் ஆன்லைன் வேர்ஷனாக பாதுகாக்கக்கூடியதாக காணப்படும். அதே போல் இன்று நூலகத்துறையோடு நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட போல ஆடியோ ரீடிங், இந்த ஆடியோ ரீடிங் என்ற விடயம் மிகவும் பிரபலமாக வந்து கொண்டு இன்றைய பிள்ளைகள் அவர்களுக்கு வாசிக்கின்றதில் அவர் ஆர்வம் இல்லை. நாங்கள் ஒரு விடயத்தை ஒரு நிமிஷத்தில் வாசிக்கின்ற போது அதே விடயத்தை வீடியோ ஒன்றிலே அல்லது ஆடியோ ஒன்றிலே அதை விட 10 மடங்கு கேட்கலாம். ஆகவே அந்த ட்ரெண்டை நோக்கி நாங்கள் நூல் வெளியீடுகளை நகர்த்த வேண்டி காணப்படும் ஒரு புறம். அடுத்ததாக சித்திரக்கதைகள். நாங்கள் ஏற்கனவே டிஜிட்டல் கொமிக், இந்த சித்திரக்கதைகளின் பரிணாம மாற்றம் தான் டிஜிட்டல் கொமிக். அதாவது ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய பத்திரிகைகளில் சித்திரக்கதைகள் பார்த்திருக்கின்றோம். அந்த சித்திரக்கதைகள் மேற்கத்திய உலகங்களில் டிஜிட்டல் கொமிக் என்று மாறி இருக்கின்றது. இந்த டிஜிட்டல் கொமிக் டிவைஸை அடிப்படையாக வைத்துத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. நீங்கள் டிஜிட்டல் கொமிக் என்று நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணால் மாவல், டிசி என்று பெரிய ஒரு கலெக்ஷன் வரும். அவர்கள் விற்பனை செய்கின்றார்கள். ஆப்புக்கு சென்றிருக்கின்றால் இலங்கை நாணயப்படி 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு அவர்கள் வழங்குகின்றார்கள். இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. நாங்கள் அதனை நோக்கி மாற வேண்டி காணப்படுகின்றது. இது ஒரு விடயம். அதே நேரம் இந்த டிஜிட்டல் கொமிக் என்பது மாற்றம் அடைந்திருக்கின்றது. ஒவ்வொரு நாடுகளும் டிஜிட்டல் கொமிக் காணப்படுகின்றது. கொரியாவில் வெப்டூன்ஸ் என்று சொல்வார்கள். அவர்கள் தனியான ஒரு வெப்டூன்ஸ் என்ற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு டிஜிட்டல் கொமிக்கு நகர்கின்றார்கள். கொரியா மக்கள் வாசிப்பில் 34% மக்கள் இந்த டிஜிட்டல் கொமிக் தான் வாசிக்கின்றார்கள். அவர்கள் டிவைஸ்களிலே மிக பிரபல்யமாக அவர்கள் ஃபோனிலே டேப் போன்ற விடயங்கள் ஊடாக அவர்கள் வாசிக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இலங்கை வெளியீட்டு பரப்பை நூலகர்கள், வெளியீட்டாளர்கள், அச்சிட்டாளர்கள், உங்களை போன்ற ஜேர்னலிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து இந்த துறையை நாங்கள் மேம்படுத்த வேண்டிய வளர்க்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. நீங்கள் இந்த துறையை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கூறுகின்ற போது அதனோடு தொடர்பட்ட இன்னொரு விடயத்தையும் நாங்கள் இங்கே கேட்க வேண்டியிருக்கிறது. இலங்கையர்கள் மத்தியில் வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்கு என்னென்ன விடயங்களை மேற்கொள்ள வேண்டும்? இலங்கை தேசிய நூலகம் என்ற அடிப்படையில் நீங்கள் அதற்காக என்னென்ன விடயங்களை செய்கிறீர்கள்? உண்மையாகவே ஒரு நாட்டிலே வாசிப்பை மேம்படுத்துவது என்பது ஒரு தேசிய நூலகத்தின் முக்கியமான பணியாக காணப்படுகின்றது. இலங்கை தேசிய நூலகமானது இந்த விடயத்தில் மிகவும் கரிசனை எடுத்து இயங்கிக் கொண்டு வருகின்றது. உங்களுக்கு தெரியும், அக்டோபர் மாதம் தேசிய வாசிப்பு மாதம். அந்த தேசிய வாசிப்பு மாதத்தை பிரகடனப்படுத்தியது இலங்கை தேசிய நூலகம்தான். நாங்கள் 2004ஆம் ஆண்டு பிரகடனப்படுத்தினோம். கிட்டத்தட்ட 20 வருடங்களை எட்டியிருக்கின்றது. இந்த காலத்திலே இலங்கையிலே பெருவாரியான வாசிப்பு தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. பொது நூலகங்களாக இருக்கட்டும், பாடசாலை நூலகங்களாக இருக்கட்டும், அவர்கள் இந்த மாதத்தை கொண்டாடுகின்றார்கள். இந்த மாதத்தில் நாங்கள் அவர்களுக்கான பல செயற்திட்டங்களை நாங்கள் வழங்குகின்றோம். நாங்கள் அவர்களுக்கு ஒரு தீம் வழங்குகின்றோம். இந்த வருடத்துக்கான தீம் உலகம் வாசிப்பவருக்கே உரிமையானது என்ற ஒரு தீமிலே நாங்கள் அவர்களை வேலை செய்ய சொல்லியிருக்கணும். ஒவ்வொரு வருடமும் ஒரு தீமை வழங்குகின்றோம். அந்த தீமுக்கு உள்ளால்
அவர்கள் வாசிப்பு செயற்பாடுகளை ஒழுங்கு செய்கின்றார்கள். அவ்வாறு ஒரு குறிப்பிட்ட வருடத்திலே வாசிப்பு நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்தவர்களுக்காக நாங்கள் எவார்ட் வழங்குகின்றோம். அவர்களை ஊக்குவித்து அந்த நூலகங்களுக்காக வேண்டி எவார்டுகளை வழங்குகின்றோம். அதே போல் வாசிப்பை ஊக்குவிக்கின்ற திட்டங்கள், பயிற்சி நெறிகள், ஒர்க் ஷாப்ஸ், இது போன்ற பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒழுங்கு பண்ணுறோம். இது போன்ற பொது ஊடகங்களினூடாக வாசிப்பின் முக்கியத்துவம் சம்பந்தமாக நாங்கள் நிகழ்ச்சிகளை செய்கின்றோம். இவ்வாறு நாங்கள் தேசிய நூலகம் என்ற வகையிலே வாசிப்பை ஊக்குவிக்க வேண்டி கீழ் மட்டத்திலிருந்து பல வேலை திட்டங்களை செய்து கொண்டு வருகின்றோம். இன்னும் ஒரு கேள்வி, இதுவும் முக்கியமான கேள்வி தான். இப்போது ஒவ்வொரு பகுதிகளிலும் அவரவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு நூலகங்களை அமைத்து அல்லது அதற்கான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய கட்டுப்பாடும் தேசிய நூலகத்தின் கீழ் தான் வருகிறது. அந்த விடயம் ஒருபுறம் இருக்க, ஒரு ஊரை வாசிப்பு மயப்படுத்தப்பட வேண்டும், ஒரு ஊர் வாசிப்பு மயப்படுத்தப்பட வேண்டும் என்றால் ஒரு தேசிய நூலகத்தினுடைய ஒரு ஆவணமாக்கல் உத்தியோகராக பல வருடங்கள் நீங்கள் அனுபவம் வாய்ந்த ஒரு அடிப்படையில் உங்கள் அனுபவத்தை வைத்து என்ன செய்யலாம்? ஒரு ஊரை ஒரு வாசிப்புமயமாக்க வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? உண்மையாகவே வாசிப்பின் மட்டங்கள் குறிப்பிடுகின்ற போது ஆரம்பத்தில் வாசிப்பை நாங்கள் ஊக்குவிப்பு செய்ய வேண்டும். அதன் பின்னால் வாசிப்பு தொடர்பான விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் ஊர்களுக்குள்ளே அல்லது நாட்டிலே. அதன் அடுத்த கட்டமாக வாசிப்பு என்ற ஒரு வாழ்நாள், அதாவது வாசிப்புலே ஒரு மேம்பட்ட ஒரு சமூகம் உருவாகி இருக்கும். அடுத்த 4வது கட்டமாக வாழ்நாள் கருதிய வாசிப்பு அல்லது வாழ்நாள் கருதிய கற்றல் என்ற நிலையை அடைகின்றார்கள். ஆகவே நாங்கள் ஆரம்ப கட்டமாக வாசிப்பை ஊக்குவிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. ஒரு ஊரை நாங்கள் திட்டமிடுகின்ற போது இவ்வாறான வாசிப்பு ஊக்குவிப்பு சம்பந்தமான சில வேலை திட்டங்களை நாங்கள் திட்டமிட வேண்டும். உதாரணமாக ஒரு 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 ஊரிலே ஒரு கோயில் காணப்படலாம், அல்லது ஒரு பள்ளி வாயில் காணப்படலாம், அல்லது ஒரு பன்சலை காணப்படுகலாம். அங்கே ஒரு நூலகத்தை நாங்கள் திறந்து வைத்து அங்கே வருகின்றவர்களுக்கு அந்த சேவையை வழங்கலாம். பாடசாலை நூலகங்களை நாங்கள் ஏற்கனவே இருக்கின்ற பாடசாலை நூலகங்களை அபிவிருத்தி செய்யலாம். எங்களுக்கு பாடசாலை நூலகங்கள் காணப்படவில்லை என்றால் அந்த நூலகங்களை நாங்கள் உருவாக்குவதற்காக வேண்டியான வேலைகளை செய்யலாம். அதுக்காக நிச்சயமாக தேசிய நூலகம் உதவி செய்ய காத்து கொண்டு இருக்கின்றது. அதே போல் அதாவது வாசிப்பு திறந்த வாசிப்பு கூடங்களை நாங்கள் உருவாக்கலாம். திறந்த வாசிப்பு கூடங்கள் என்பது உதாரணமாக நாங்கள் ஒரு கிரவுண்டை எடுத்துக்கொண்டால், ஒரு மைதானத்தை எடுத்துக்கொண்டால், அங்கே ஒரு திறந்த வாசிப்பு கூடத்தை ஏற்படுத்துகின்ற போது விளையாட்டுக்காக வருகின்ற பிள்ளைகள் ஏனையவர்கள் அங்கே வாசித்து செல்கின்றார்கள். அதாவது அந்த ஊர் வாசிக்க எங்கு சென்றாலும் வாசிக்கக்கூடிய வசதியை நாங்கள் வழங்குகின்ற போது நிச்சயமாக அவர்கள் அதற்காக வேண்டி ஈர்க்கப்படுகின்றார்கள் என்பதை நாங்கள். ஆகவே வீட்டு நூலகங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். கட்டாயமாக வீடுகளிலே நாங்கள் பெரிதாக இராக்கைகளை வைத்து பெரிய நூலகம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதல்ல. வீட்டினுள்ளே எங்களுக்கு ஒரு கைக்கடக்கமான அளவிலாவது ஒரு நூலக சேகரிப்பு காணப்பட வேண்டும். இவ்வாறு இந்த பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு நூலகங்கள் நூல் எங்கு சென்றாலும் நூல் ஒன்று கிடைக்க வேண்டும் என்ற அந்த சூழலை உருவாக்குகின்ற போது குறிப்பிட்ட காலம் செல்கின்ற போது 5 அல்ல 10 வருடங்கள் செல்கின்ற போது நாங்கள் ஒரு நிச்சயமாக ஒரு அபிவிருத்தியை காணலாம். இலங்கையினுடைய வெளியீட்டு பரப்பு எவ்வாறு இருக்கிறது? அதனுடைய செயற்பாடு இப்படி இருக்கிறது? உண்மையாகவே இலங்கையில் வெளியீட்டு பரப்பு என்பது கடந்த காலங்களில் மிகவும் ஒரு பாரிய அபிவிருத்தியை கண்டிருக்கின்றது என்று குறிப்பிட வேண்டும். அந்த அபிவிருத்தி என்பது நான் குறிப்பிடுவது சிங்கள மொழி மூலமான வெளியீடுகளில். தமிழ் மொழி மூலமான வெளியீடுகளை பொறுத்தவரையிலே அவர்களை எட்டுகின்ற அளவுக்கு நாங்கள் தமிழ் மொழி மூலமாக அந்த இடத்தை பிடிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இலங்கையிலே உங்களுக்கு தெரியும், கொலம்போ இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் என்ற ஒரு எக்ஸிபிஷன் நடக்கின்றது BMACச்சில் ஒரு செப்டம்பர் மாதங்களிலும். அங்கே சென்றால் நீங்கள் தமிழ் மொழி மூலமான 200-300 ஸ்டோர்ஸ் காணப்படும். அதிலே ஒரு 10 ஸ்டோர்ஸ் தான் தமிழ் மொழி மூலமாக காணப்படும். அங்கே வருகின்ற நூல்களை வாங்க வருகின்றவர்களே ஒரு 10% இருக்க மாட்டார்கள் தமிழ் மொழி மூலமானவர்கள் நான் நினைக்கின்றேன். அவ்வாறு தமிழ் மொழி மூலமான ஒரு வாசிப்பு பரப்பில் ஒரு தேக்க நிலை காணப்படுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். சிங்கள மொழி மூலமாக இண்டஸ்ட்ரியல் பப்ளிஷர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் சிங்கள மொழி மூலமாக மிகவும் அபாரமாக வளர்ச்சியை கண்டிருக்கின்றார்கள்.
உங்களுக்கு தெரியும் சில சிங்கள மொழி மூலமான வெளியீட்டாளர்கள் மாதாந்தம் 100 நூல்களை வெளியிடுகிறார்கள். இலங்கை தேசிய நூலகத்தில் ISBN அவர்கள் 100 நூல்களுக்கு எடுப்பார்கள். சில வெளியீட்டாளர்களுக்கு நாங்கள் ISBNகளை நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு ரேஞ்சை கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் பயிற்சி அளித்திருக்கின்ற வேண்டால் அவர்களின் வேலை அவலாக வரும். இவ்வாறு சிங்கள மொழி மூலமாக தமிழ் மொழி மூலமான வெளியீட்டை பொறுத்தவரையிலே நாங்கள் இண்டஸ்ட்ரியல் பப்ளிஷிங்கை நோக்கி போக வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. இப்படியான ஒரு தேக்க நிலை ஏற்பட என்ன காரணம்? எழுத்தாளர்கள் பற்றாக்குறையா அல்லது நூல் வெளியிடுகின்ற விடயத்தில் தயக்கமான நிலையா? என்ன இதுக்கான காரணமாக இருக்கலாம்? இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கை நூல்களை வெளியிடுகின்ற மார்க்கெட் ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்ற நினைக்கிறேன். நீங்கள் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் பல்லாயிரக்கணக்கான நூல்கள் வெளியிடுகின்றன. தமிழகம் என்பது பெரியொரு மக்களை கொண்ட பரப்பு. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலே 20% மக்கள் தான் தமிழ் நூல்களை வாங்க வேண்டி காணப்படுகின்றது. ஆகவே மார்க்கெட் ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. நாங்கள் எங்களது நூல்களை வெளி மார்க்கெட்டுகளை நோக்கி திட்டமிட வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. இந்தியா, சிங்கப்பூர் அது போன்ற மார்க்கெட்டுகளை எழுத்து பரப்பை விஸ்தரிக்க வேண்டிய ஒரு விடயம். இரண்டாவதாக நான் நோக்கின்ற விடயம் என்னவென்றால் இலங்கையிலே எழுத்தாளர்கள் காணப்படுகின்றார்கள், இளம் எழுத்தாளர்கள் உருவாகி கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இலங்கை தமிழ் வெளியீட்டை பொறுத்த மட்டிலே சப்ஜெக்ட் வைஸாக விடய ரீதியான வெளியீடுகள் மிகவும் குறைவு. இலங்கையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ் மொழி மூலமான வெளியீடுகள் இலக்கியம், இரண்டாவதாக ஸ்கூல் சப்ஜெக்டை கொமர்ஷியலாக வெளியீடுகள் காணப்படுகின்றது. அதை தவிர சமயம் தொடர்பான வெளியீடுகளை புறம்பாக இலங்கை தமிழ் வெளியீடுகள் வெளிவருவதை குறைவு. இலங்கையிலே அகடமிக் பப்ளிஷர்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளியீட்டாளர்கள் மிகவும் குறைவு. நான் கண்ட ஓரிரண்டு வெளியீட்டங்கள் தான் காணப்படுகின்றன. அதே போல் இலங்கையிலே வெளிநாட்டு இலக்கியங்கள் தமிழுக்கு மொழிபெயர்க்கப்படுகிறது என்றால் மிகவும் அரிது. இலங்கையில் சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் நூல் எத்தனை காணப்படுகின்றது என்று எங்களுக்கு விரல் வெட்டி எண்ணலாம். அதே போல் நீங்கள் சிங்கள மொழி மூலமாக பார்க்கின்றனால் இலங்கையிலே ஒவ்வொரு சப்ஜெக்ட் தொடர்பாகவும் வெளிநாட்டு நூல்கள் ஒவ்வொரு நாளும் வெளியிடப்படுகின்றன. ஒவ்வொரு ரஷ்யா, அமெரிக்கா அல்லது போன்ற பல நாடுகளில் இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றன. அவ்வாறு எந்த வேலையும் நடப்பதில்லை. இலங்கையிலே தரமான சிங்கள இலக்கியங்கள் தமிழுக்கு மொழிபெயர்ப்பதற்கான வேலை திட்டங்கள் நடப்பது குறைவு. அடுத்ததாக இலங்கை தமிழ் வெளியீட்டு பரப்பை பொறுத்த மட்டும் நான் காணுகின்ற இன்னொரு முக்கியமான குறைபாடு என்னவென்றால் சிறுவர் இலக்கியம் தொடர்பான நூல்கள் மிகவும் அரிது. சிறுவர்களை பொறுத்த மட்டிலே பல வயது பிரிவினரை நோக்கி நூல்கள் வெளிய வேண்டி காணப்படுகின்றன. சிறுவர்கள், அடல்ட்ஸ், டீனேஜர்ஸ் அப்படி ஒவ்வொரு வயதை குறிப்பிட்டு அந்த வயது தரப்பினரை நோக்கிய சிறுவர் வெளியீடுகள் காணப்படுவதில்லை, மிகவும் அரிதாக காணப்படுகின்றது. அவ்வாறான சிறுவர் நூல்கள் கூட வெளியிடுப்பது மிகவும் அரிது. சிறுவர் நூல்களை வெளியிடுகின்ற எழுத்தாளர்கள் மிகவும் அரிதாக காணப்படுகின்றார்கள். அடுத்ததாக இலங்கை நூல் வெளியீட்டு பரப்பை பொறுத்த மட்டிலே காணப்படும் இன்னொரு விடயம், இலங்கை தமிழ் மொழி மூலமான நூல் எழுத்தாளர்களை பொறுத்தவரையில் அல்லது வெளியீட்டாளர்கள் பொறுத்தவரையில் ஒரு ஸ்டாண்டர்ட் நூல்களை வெளியிடுவதற்கான வழிகாட்டல்கள் பெறப்படுவதில்லை. அவர்கள் அல்லது அசம்பந்த போக்கில் காணப்படுகின்றார்கள். என்னுடைய ஒரு நண்பர் மிகவும் அவர் 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றார். அவரிடம் நான் சொன்னேன், நீங்கள் ISBN எடுத்துக்கொள்ளுங்களேன் என்று. அவர் சொல்கின்றார், ISBN எடுப்பதால் எனக்கு என்ன நன்மை காணப்படுகின்றது? என்னுடைய நூல்களை விற்பதற்கு எனக்கு அது தடையாக இல்லை தானே, நான் ஏன் எடுக்க வேண்டும்? அப்போ இவ்வாறு நூலொன்றை வெளியிடுவதற்கு நூலின் கட்டமைப்பு தொடர்பாக ஒரு ப்ரொஃபஷனலி ஒரு நூலொன்றை எவ்வாறு வெளியிட வேண்டும் என்று தொடர்பான ஒரு வழிகாட்டல் இல்லை. இது போன்ற பல குறைபாடுகள் காணப்படுகின்றன. இவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அதே போல் ஏற்கனவே நாங்கள் கதைத்த விடயம், இலங்கை நூல் பரப்பை பொறுத்தவரை இன்னும் ஒரு 5 அல்லது 10 வருடங்களை நோக்கி நாங்கள் திட்டமிட வேண்டிய காணப்படுகின்றது. டிஜிட்டல் பப்ளிகேஷன்ஸ், டிஜிட்டல் கோமிக்ஸ், அதே போன்று ஆடியோ புக்ஸ், இது போன்ற விடயங்களை நோக்கி நாங்கள் திட்டமிட வேண்டி காணப்படுகின்றது. குறைந்தளவு இலங்கை பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஒன்று காணப்படுகிறது. அந்த அசோசியேஷனிலே எங்கள் தமிழ் மொழி மூலமான எத்தனை வெளியீட்டாளர்கள் உறுப்புரிமையை பெற்றிருக்கின்றார்கள்?
இவ்வாறான நிலைமைகளை நாங்கள் கருத்தில் கொண்டு இதனை நாங்கள் மேம்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இது முக்கியமான ஒரு அறிவூட்டல் நிகழ்ச்சியாகவும் மாறி இருக்கிறது. எங்களுடைய எழுத்தாளர்களுக்கும் எழுத்துறையில் அல்லது நூலாசிரியர் இருக்கின்றவர்களுக்கும் அதற்கு ஆர்வம் கொண்டவர்கள் இருக்கின்றவர்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை தெளிவாக அவர் கூறியிருந்தார். அதே போல் என்ன ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது, ஒரு ஷோர்ட் பதில் என்று சொல்வார்கள். தேசிய நூலகத்தில் ஏறத்தாழ எத்தனை நூல்கள் இப்போது சேமிக்கப்பட்டிருக்கும்? தேசிய நூலகத்தில் ஏறத்தாழ 15 லட்சம் நூல்கள் ஆவணங்கள் காணப்படுகின்றன. அந்த அளவுக்கு ஆவணங்கள் காணப்படுகின்றன. இறுதியாக ஒரு கேள்வி உங்களிடம். ஒரு நூலகராக வர வேண்டும் என்றால், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் நீங்கள் கேட்ட விடயத்தை எல்லாம் பார்த்து இல்லை நானும் ஒரு ஆவணப்படுத்தல் அதிகாரியாக மாற வேண்டும், நூலகராக மாற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கின்றவர்களுக்கான ஒரு கேள்வி. ஒரு நூலகராக வர வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நூலகராக நீங்கள், பட்டய நூலகராக நீங்கள் அதனை கூற வேண்டும். உண்மையாகவே இலங்கையை பொறுத்த மட்டிலே நூலகத்துறைக்கு 2-3 அடிப்படைகளிலே அவர்கள் உள்வாங்குகின்றார்கள். முதலாவதாக லைப்ரரி சயின்ஸ் டிப்ளமா என்ற கோர்ஸை அடிப்படையாக வைத்து உள்வாங்குகின்றார்கள். பொதுவாக எல்லா வகையான நூலகங்களுக்கும் அந்த டிப்ளமாவை அடிப்படையாக வைத்தான் உள்வாங்குகின்றார்கள். அந்த டிப்ளமாவை உங்களுக்கு இலங்கை நூலக சங்கம், ஸ்ரீலங்கா லைப்ரரி அசோசியேஷன்லே செய்யலாம். அது இலங்கை ப்ரொஃபஷனல் அசோசியேஷன். அந்த நூலக சங்கத்திலே நூலக டிப்ளமாவை பூர்த்தி செய்து 3 வருடங்கள் அனுபவம் மிக்க ஒருவரைத்தான் பட்டய நூலகர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே அங்கே செய்யலாம். கொலம்பு யூனிவர்சிட்டியிலே நிலிஸ் என்ற ஒரு நிறுவனம் காணப்படுகின்றது. அந்த நிலிஸின் கீழால் சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ், அட்வான்ஸ் டிப்ளமா கோர்ஸ் என்பன காணப்படுகின்றன. அதே போன்ற லைப்ரரி அசோசியேஷனிலும் அட்வான்ஸ் டிப்ளமா கோர்ஸ் காணப்படுகின்றது. அதிலேயும் உங்களுக்கு செய்யலாம். அதே போல் இந்த டிப்ளமா கோர்ஸை இப்போது பேராதனை பல்கலைக்கழகம் ஆரம்பித்திருக்கின்றது, அங்கேயும் செய்யலாம். அதே போன்ற டிப்ளமா கோர்ஸை கிழக்கு பல்கலைக்கழகம் அண்மையில் ஆரம்பித்தது. ஆகவே உங்கள் பகுதிகளில் இருக்கின்ற உங்களுக்கு மிகவும் இலகுவாக அந்த கோர்ஸ்களை செய்யலாம். அதே போல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் காணப்படுகின்றது. ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி ப்ரோக்ராம் காணப்படுகின்றது. அதே போல் கல்வி யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி ப்ரோக்ராம் காணப்படுகின்றது. அதனையும் உங்களுக்கு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக போஸ்ட் கிராஜுவேட் மாஸ்டர்ஸ் போன்ற ப்ரோக்ராம்களை கொலம்பு யூனிவர்சிட்டி, கல்வி யூனிவர்சிட்டி, PhD வரைக்கும் இலங்கையிலே செய்யக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அதே நேரம் பல்கலைக்கழகங்களை பொறுத்த மட்டிலே அசிஸ்டன்ட் லைப்ரரியன் என்ற போஸ்டில் உங்களுக்கு இணைந்து கொள்ளலாம். அதற்காக வேண்டி எந்த விதமான ஒரு நூலக தகைமையும் தேவைப்படுவதில்லை. ஒரு ஸ்பெஷல் டிகிரி வித் கிளாஸ் இருந்தால் அசிஸ்டன்ட் லைப்ரரியனாக உங்களுக்கு இணைந்து கொள்ளக்கூடிய காணப்படுகின்றது. பாடசாலை நூலகங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட அந்த டிப்ளமா ஊடாக அல்லது ஆசிரிய நூலகர்கள், அதாவது டீச்சர் லைப்ரரியன்ஸ் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ளால் உள்வாங்குகின்றார்கள். அவ்வாறு உங்களுக்கு இணைந்து கொள்ளலாம். எனவே இன்றைய நிகழ்ச்சி வாசிப்பின் மீது காதல் கொண்டிருக்கின்றவர்கள், வாசிப்பின் மீது ஆர்வம் கொண்டிருக்கின்றவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தேசிய நூலகம், அதனுடைய செயற்பாடு என்ன, வாசிப்பினுடைய மகிமை என்ன, நூலாசிரியர்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன, ஒரு நூல் எப்படி இருக்க வேண்டும், அதன் அங்கீகாரம் என்றால் என்ன என்பது தொடர்பான பல முக்கியமான விடயங்களை இன்றைய தினம் எங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும்படி சரளமாக கூறியிருந்தார். தேசிய நூலகத்தினுடைய நூலக ஆவணவாக்கல் உத்தியோகத்தரும் அதே போல பட்டய நூலகருமான திரு MSM ஜிஹாம் அவர்கள். எனவே வசந்தம் டிவியினுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சி சார்பாக அவருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு உண்மையாக இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக வேண்டி ஐடி நிறுவனத்துக்கும் வசந்தம் டிவிக்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எனவே இந்த நிகழ்ச்சி நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று நூல் மீது ஆசை கொண்டவர்களுக்கு, பற்று கொண்டவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். எல்லோருக்கும் அந்த ஆசை இருக்கிறது. எனவே அதனை தாண்டி நாம் யாரும் வரவில்லை. எனவே இந்த நிகழ்ச்சியினூடாக பயன்பெற்ற நம்பிக்கையோடு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் பிரசன்னா. வணக்கம்.